இப்போ நம்ம நெறைய சீரிஸ்லாம் பார்க்குறோம்ல. ம். இப்போ ஃபாரின் கல்ச்சர்ல வந்து இதெல்லாம் கொஞ்சம் சாதாரணமான ஆமா. விஷயமா இருக்கும். லைக் யங்கர் கேர்ள் மேரியிங் ஓல்டர் மேன் ம். அது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயமா தான் இருக்கும். அண்ட் அது வந்து அவங்க பெருசா பார்க்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய "ஐய்யய்யோ! தப்பு. ஆ. ஐய்யய்யோ!" அப்படின்னு மாரி காசிப் பண்ற மாதிரி கான்ட்ரோவர்ஷியலா அது பார்க்க மாட்டாங்க. ஐ கெஸ் இந்தியால வந்து நம்ம லைட்டா கொஞ்சம் பேக்வர்டா இருக்கிற ம். மாதிரி இருக்கு. பட் நான் வந்து ரொம்ப அ. பழசெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு பேக்வர்டா. பட் இப்போ எல்லாரும் மாறிட்டு தான் ம், இருக்காங்க. இப்போ ம், ம், ம். ஜெனரேஷன் வந்து மாறிட்டு இருக்கிறதுனால, இப்போ இது இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா, மாட்டாங்களான்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஆ, ஆக்சுவலி. ஆ. பயங்கர கேள்விக்குறி தான். பட் அதுதான் நான் உங்களுக்கு லைக் ஐ செட் நான் சொன்ன மாதிரி மேபி இது பாசிட்டிவா முடிய வாய்ப்புகள் இருக்கு. ம். அண்ட் என்கிட்ட எஸ்.வி. சேகர் சார் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்போ, யாரு? அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டேன். எனக்கு வந்து ஒரு பிக்சர் இருக்கு. ஓகேவா? ஓகே. அவர்தானா? ஆ. அப்படி எஸ்.வி. சேகர்ன்னு சொல்லும்போது, எனக்கு ஃபோட்டோ காமிச்சீங்கன்னா, நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சுருவேன் அப்படின்னு. ம். உடனே வந்து அந்த கதை சொல்றேன். கூகுள் பண்ணி இதாம்மா. ஓ! இவரா? ஐ நோ ஹிம் ஃப்ரம் வல்லவன் மூவி. ஒன் ஆஃப் மை ஃபேவரைட் மூவி. ஸோ ஐ நோ ஹிம் ஃப்ரம் வல்லவன் மூவி. அதுக்கப்புறம் த ஜீன்ஸ் மூவி. ஆ, ஓகே. அண்ட் ஐ நோ ஹிம் ஃப்ரம் லாட்ஸ் ஆஃப் டிராமாஸ். ஹீஸ் இன்டூ பாலிடிக்ஸ். ம், இவ்ளோ தான் எனக்கு தெரியும். ஸோ இவரு பண்றாருன்றபோது, எனக்கு எங்க ம், அம்மா சொல்லி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பிகாஸ் மை மாம் யூஸ்ட் டு லவ் ஹிம். லைக் ம். சூப்பரா காமெடி பண்ணுவாங்க. என் பாட்டி வந்து இறந்துட்டாங்க. ஓகேவா? ஓகே. ரொம்ப 45 இயர்ஸ்லயே இறந்துட்டாங்க. ஐவ் நெவர் சீன் ஹர். நேர்ல நான் ஒரு வாட்டி கூட பார்த்ததில்ல. ஸோ எங்க அம்மா என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது, லைக் நான் இவர் கூட நடிக்க போறேன்மா அப்படின்னு சொல்றப்போ, எங்க அம்மா வந்து சொன்ன அப்புறம் பாட்டியும் சேர்ந்து பார்ப்பாங்கம்மா. அவங்களுக்கும் அது வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ம். என் பாட்டிக்கு வந்து ஐய்யய்யோ! என் பாட்டிக்கு அவங்கள பிடிக்குமான்னு சொல்லும்போது, எனக்கு இன்னும் ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. பிகாஸ் ஆப்வியஸ்லி என்னோட பாட்டியோட மெமரீஸ்லாம் அவங்க லிவ் பண்றாங்கன்னும்போது, ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு.